அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளாக அமைகிறது. அப்படி மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் 2இல் இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது உபஜயஸ்தானமாக இருப்பதால் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய கிரக சஞ்சாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றலை தரும் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக அமைய இருக்குது. ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது திருமகள் அருளை பெற்று தரும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இந்த வாரம் அமைய இருக்குது. தொழில், வியாபாரம் நன்றாக நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும், சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் தேவையில்லாத மனக்கவலை அதிகரிக்குங்க. நன்றாக சென்று கொண்டிருக்கும் வண்டி திடீரென்று பிரேக் பிடிப்பது போல் அவ்வப்பொழுது தடுமாற்றங்கள் எட்டி பார்க்குங்க. மனதில் சோர்வு வந்து கொண்டே இருக்கும். மாதிரியான நேரங்கள்ல மனசோர்வு ஏற்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துள்ள குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை கூடிய ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 7 சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவராலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்துல வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீரியம் நிறைந்த ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில வலம் வருவது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. அதே போல் தீர்த்ததல யாத்திரை சித்திக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் பெரியோர்கள், மகான்கள், தவ சிரேஷ்டர்கள் ஆகியோருடைய ஆசையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. 7 சனி முடிவுறும் கடைசி பகுதியின் போது பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவான் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் நேர்மையையும் பாராட்டுவாங்க. இதுவரை எந்தவித காரணமும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை
இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அரிக்குங்க. சக ஊழியர்கள் சுமூகமாக பழகுவாங்க. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் சுமூகமாக பழகுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சூரியனுடைய நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சூரியனினுடைய சஞ்சாரம் குறிப்பிடத்தக்கதுங்க. சிலருக்கு அரசியல் பிரமுகர்களினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அன்றாட கடமைகள் செய்வதில் அவர்கள் தலையிடுவது நிம்மதியை பாதிக்குங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி, சுக்கிரன், ராகு, குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தகத்துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதை புராதன ஜோதிட நூல்கள் விவரித்திருக்கு. இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்பாங்க. இந்த வாரம் முழுவதுமே சந்தை நிலவரம் மகிழ்ச்சி அளிக்குங்க. விற்பனையும் லாபமும் உயருங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இதனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. வருமானம் உயர இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதுங்க. அதன் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள வழிபிறக்குங்க. பற்றாக்குறை நீங்க இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபலமான ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குதுங்க. அதே போல முக்கிய பதவி ஒன்றும் தேடி வர இருக்கு. இப்ப அந்த பதவியை நீங்கள் ஒப்புக்கொள்வது நல்லது. அதே போல் மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. பாடங்கள மனம் தீவிரமாக படியுங்க. விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்கள் ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து சமர்ப்பித்து விட முடியுங்க. அதே போல விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமிக்காரகரமான செவ்வாய் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது. விவசாயத்தை விரிவுபடுத்த நவீன வசதிகள் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இந்த வார கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன், ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க. 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருவாருங்க சனி பகவான். இதனை அவரே விட்டுள்ளதால் என்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.